ஹாய், இன்னைக்கு நம்ம நாச் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோட வாக்கியத்தில் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். நாச், தட் மீன்ஸ் டான்ஸ், நடனம். இப்போ நம்ம மைம் அப்படிங்கிறதோட சேர்த்துவோம். Mime, that means I am, நான். If it is a boy, mime नाचता हूँ. Girl, mime नाचती हूँ. That means I dance. நான் நடனம் ஆடுகிறேன். तुम, that means you, நீ. If it is a boy, तुम नाचते हो. Girl, तुम नाचती हो. That means you dance. நீ நடனம் ஆடுகிறாய். ஆப், that means you. We will use this while giving respect. நீங்கள். If it is a boy, आप नाचते हैं. Girl, आप नाचती हैं. That means you dance. நீங்கள் நடனம் ஆடுகிறீர்கள். हम, that means we, நாம். If it is boys, हम नाचते हैं. Girls, हम नाचती हैं. That means we dance. நாம் நடனம் ஆடுகிறோம். யஹ், வஹ், that means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. If it is boy, யஹ் नाचता है. Girl, யஹ் नाचती है. Boy, वह नाचता है. Girl, वह नाचती है. That means he dances, she dances, it dances. இவன் நடனமாடுகிறான், அவன் நடனமாடுகிறான், இவள் நடனமாடுகிறாள், அவள் நடனமாடுகிறாள், இது நடனமாடுகிறது, அது நடனமாடுகிறது. ஏ, வே, that means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். If it is boys, ये नाचते हैं. Girls, ये नाचती हैं. Boys, वे नाचते हैं. Girls, वे नाचती हैं. That means these dance, they dance, those dance. இவர்கள் நடனமாடுகிறார்கள், அவர்கள் நடனமாடுகிறார்கள், இவைகள் நடனமாடுகின்றன, அவைகள் நடனமாடுகின்றன.